நடிகை ஜெயந்தி இவர் கன்னட திரைப்படத்துறை மற்றும் தமிழ் திரைப்படத்துறையில் தனது பணிக்காக அறியப்பட்ட ஒரு இந்திய நடிகர் ஆவார். 1960கள், 1970கள் மற்றும் 1980களில் முற்பகுதியில் இருந்து பல்வேறு வகை படங்களில் இவர் செய்த பங்களிப்புக்காக குறிப்பிட்ட படம் இவர் கன்னடம், தெலுங்கு, தமிழ், மலையாளம், இந்தி மற்றும் மராத்திய மொழிகளில் படங்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். 7 கர்நாடக மாநில திரைப்படம் விருதுகள், 4 முறை சிறந்த நடிகையாகவும், 2 முறை சிறந்த துணை நடிகையாகவும், சிறந்த நடிகைக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கமும் பெற்றுள்ளார். சிறந்த நடிகைக்கான 2 ஃபிலிம்பேர் விருதுகளையும் பெற்றார். இவர் கன்னட திரையுலகின் மிகவும் தைரியமான மற்றும் அழகான நடிகையாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் குறிப்பிட்டுள்ளார். இந்த தலைப்பு இவருக்கு கணிசமான விளம்பரத்தை பெற்றுத் தந்தது. கன்னட திரையுலகம் அவருக்கு அபிநய சாரதே, நடிப்பில் சாரதா தேவி என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. இவர் இயற்பெயர் கமலா குமாரி. அவர் பிறப்பு ஜனவரி 6, 1945. அவர் பிறந்த இடம் பெல்லாரி, சென்னை, கர்நாடகம். அவர் இறப்பு 26 ஜூலை 2021, 76 வயதில் காலமானார். இவர் செய்யும் தொழில் நடிகை, தயாரிப்பாளர். அவர் கணவர் பெயர் பெக்கட் சிவராம். பிள்ளைகள் 1 பிள்ளைகள். ஜெயந்தி அவர்கள் 1945ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி பிரித்தானிய இந்திய மாகாணமான சென்னை மாகாணத்தின் பெல்லாரியில் பிறந்தார். இவரது தந்தை பாலசுப்ரமணியம் பெங்களூரில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்தார். இவரது தாயார் சந்தானலட்சுமி ஜெயந்தி. 3 உடன்பிறப்புகள் மூத்தவர் மற்றும் 2 இளைய சகோதரர்கள் இருந்தனர். இவரது சிறு வயதில் பெற்றோர் பிரிந்து விட்டார்கள். இவரது தாயார் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்னைக்கு குடிபெயர்ந்தார். ஜெயந்தியின் தாயார் தனது மகளை பாரம்பரிய நடனக் கலைஞராக மாற்றுவதில் ஆர்வமாக இருந்தார். எனவே இவரை நடனப் பள்ளியில் சேர்த்தார். நடனப் பள்ளியில் பிரபல தமிழ் நடிகை மனோரமா இவரது தோழியாக இருந்தார். தொடக்க காலத்தில் சிறு வயதில் ஜெயந்தி தனக்கு பிடித்த நடிகரான NT ராமராவை பார்க்க அரங்கத்திற்கு சென்றார். அப்போது ராமராவ் இவரை தன்னுடன் நாயக நடிக்க கேலியாக கேட்டார். பிற்காலத்தில் இந்த இணை ஜதக வீரனை கதை, குலகௌரவம், கொண்ட வீதி, சிங்கம் மற்றும் ஜஸ்டிஸ் கௌத்ரி போன்ற வெற்றிகரமான படங்களில் நடித்தது. ஜெயந்தி குண்டாக இருந்ததால் நன்றாக நடனமாட முடியாததால் பெரும்பாலான நேரங்களில் கேலி செய்யப்பட்டார். இளமை பருவத்தில் சில தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் ஒரு சில சிறு வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிரபல திரைப்பட இயக்குனர் OR சுவாமி இவருக்கு ஒரு வாய்ப்பளித்தார். அவர் ஜெயந்தியை ஜேனுக்கூடு என்ற படத்தில் ஜெயந்தி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். பின்னர் இதுவே இவரது திரைப்பெயரானது. ஜெயந்தி கன்னட திரை நடிகர் ராஜ்குமாருடன் 40க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். கன்னட திரைப்படத்துறையில் ஜெயந்தி அன்றைய புகழ்பெற்ற நட்சத்திரங்கள் அனைவருடனும் நடித்துள்ளார். KS அஸ்வத், பண்டாரிபாய், JST, உதயகுமார், கல்யாண்குமார் போன்றவர்கள் நடித்துள்ளார். இவர் நடித்த படங்களில் மிஸ் லீலாவதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த படத்தில் சிறு வயது பெண்ணாக நடித்தார். இது தேசிய விருது பெற்ற திரைப்படமாகும். இவரது முதல் படம் கன்னட படம் ஜூனுக்கூடு. இந்த படத்தின் இயக்குனர் பெக்கட்டி சிவராமனை திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு கிருஷ்ணகுமார் என்ற ஒரு மகன் இருக்கிறார். ஜெயந்தி அவர்கள் மறைவு சில ஆண்டுகளாக ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். பெங்களூரில் உள்ள தனது வீட்டில் 2021 ஜூலை 26 அன்று காலமானார்.